ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போயுமே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்லணும் மக்களே. எப்போ ஃபஸ்ட்லாம் நம்ம தோற்றுக்கிட்டே இருப்போம், அந்த வீடியோலாம் போட்டோம். ஆனால் இந்த மேட்ச் எப்படின்னு தெரில. ஓகே, ஆனால் ஆடு சும்மா வந்தது. இன்றைக்கும் வந்து சிஎஸ் ரேங்க் தான். ஏன்னா பிஆர் வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோமா, இதுக்கு மேலே போட்டால் தோற்றுருவோம். ஸோ அதனால தான் சிஎஸ் போடுறோம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணிடணும். செக் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்னென்னலாம் தெரியும். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Because he is already a ghost. ஆனால் எனக்கு வந்து ஒன்று புரியல மக்களே. நான் எப்போ வந்து வேணான்னு சொல்கிறனோ அப்போ தான் இது வந்து வேகமாக உள்ளார வருது. வேணும்னு எப்போ சொல்கிறோம் அப்போ வேகமாக வருது. மெதுவாக ஆடி அசைஞ்சு வரும். அப்போ தான் நம்மளுக்கு வரும் பாருங்க ஒரு டென்ஷனு, சும்மா சுருன்னு ஏறும். அப்படி தான் இருக்கும். அந்த என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் அக்லியாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி தான் என் வாய்ஸ் இப்போது இருக்குது. என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. எனக்கே என்னாச்சுன்னு தெரில. ஓகே, ஒருத்தன் வேறு லேட்டாக வந்தான். நம்ம ஆள்லேருந்தே ஒருத்தன் லேட்டாக வந்தான். ஏறிச்சு, நம்மளுக்கு வந்து ஒரு ஏறிச்சு. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஓரியனை வச்சு நம்ம வீடியோ போட போகிறோம். ஓரியன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் அப்படி லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. அண்ட் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களாம் லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க. ஓகேவா? ஐயோ வேறு ஓட்டாப்பா, யாரா அவன் பாமா போட்டு தள்ளுறான். வந்துட்டான். ஐயோ 2 பேர் வேறு இருக்காங்களே. போட்டுறா தம்பி. ஆஹா, இன்னொருத்தையும் வந்துட்டாப்பா. போச்சு, செத்துறோம். அதான் சொன்னேன்ல செத்துட்டோன்னு. என்னன்னே எனக்கு ஆனால் புரியல. ஏன் கேம் பிளேவை பார்த்துட்டு எல்லாம் லைக்கு பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அது ஓகே. ஆனால் ஏன் இவனுங்க என்னையே டார்கெட் பண்ணுறானுங்கன்னு எனக்கு ஆனால் புரியல. ஏன் சொல்லுங்கள். அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? அவ்வளோதான், மேட்சே முடிச்சுட்டாங்க. டேய் நான் பாவண்டா, ஒரே ஒரு கில் எடுத்து வச்சுருந்தேன்டா, நாக் பண்ணி வச்சுருந்தேன். அவனையும் இது உயிர் கொடுத்து காப்பாற்றிட்டாங்க. ஒரே ஒருத்தன் தான் அவனும் கில் எடுத்து வச்சுருக்கான். நம்ம வந்து ஏதோ கிங் இல்லை டஸ்ட்டு கில் எடுத்துரும். அதான் நல்லது. என்றைக்குமே வந்து டஸ்ட்டு கில் எடுக்கிறது தான் வந்து நல்லது. டஸ்ட்டு கில் எடுத்தாச்சு. கொஞ்சம் செட்டிங்ஸை மட்டும் மாற்றிக்குவோம். ஏன்னா அந்த க்ளோவால் போடுறது வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். இந்த சைஸ் ஓகே, இது ஓகேவாக இருக்குது. இந்த சைஸில் வச்சுக்குவோம். ஏன்னா க்ளோவால் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா. நான் வந்து வச்சுருந்தேன் முன்னே கரெக்டாக தான். இப்போ எப்படி மாறச்சுன்னு தெரில. ஸோ அதனால் க்ளோவால் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்குவோம். ஓகே, இப்போ வந்து அவனுக்கும் கொஞ்சம் நல்லா ஏறிச்சு. இப்போ போய் அடிப்போம் மக்களே. நம்ம வந்து பிஆரில் எப்படியோ ஒன்று நல்லா கம்பேக் கொடுத்தோம். இதுலேயும் நல்லா கம்பேக் கொடுத்தா தான் நம்மளால் இப்போ வந்து உயிர் வாழ முடியும். ஏன்னா போன மேட்ச் எல்லாத்துலேயுமே நான் தோற்றுட்டேன். உங்களுக்கே அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். என் வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா போன மேட்ச் போட்ட சிஎஸில் வந்து எல்லாமே எனக்கு தெரியும், உங்களுக்கும் வந்து தெரியும். என் கேம் பிளே வந்து பற்றி உங்களுக்கு தெரியாதா தம்பிங்களா? வேண்டாம், என்னை மட்டும் சுட்டிங்கன்னா நான் டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்கோங்க மக்களே. இல்லை, அவனுங்களுக்கு வந்து நம்ம கேம் பிளேவை பற்றி தெரியல. நம்ம கேம் பிளே வந்து இப்போ வந்து காமிச்சிருவோம். சும்மா நம்ம கேம் பிளே வந்து காமிக்கிறோம். இப்போ பாருங்கள், என் கம்பேக் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. என் கம்பேக் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. அண்ட் இந்த வீடியோட டாஸ்க் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு இந்த ஏஸ் போடணும். ஏஸ் போட்டால் நாளைக்கு ஏஸ்னால் நம்ம நாளைக்குள்ளேயும் வந்து எடுக்கணும். அந்த டாஸ்க்கு தான் இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த மேட்சையும் வந்து ஜெயிக்கணும். அப்போ நான் மட்டும்தான் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டடாக இருக்கும். இல்லை அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் இப்போ அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஏஸ் அடிச்சுட்டு இந்த மேட்ச்சை தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த டாஸ்க்கை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், நான் வந்து மறந்துட்டேன். ஸோ அந்த டாஸ்க் தான் இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். என்னடா பாம்பெல்லாம் போடுறாங்க, நாமளும் ஏதாச்சும் போடுவோமா? கேஸ் பாம் தூக்கி போடுவோமா? அங்கே போய் அடி வாங்குறதே பொழப்பாக வச்சுருக்குறாங்க. என்னன்னே தரல மக்களே. வந்து நான் வந்து உண்மையை சொல்கிறேன். நான் தான் இந்த கேம் பிளே வந்து விளாண்டு உங்களுக்காக போடுறேன். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இவன் வந்து ஒரு வீடியோவில் இருக்கிறது தான் தூக்கி போடுறான் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. வாய்ஸ் கொடுக்கறது நான் தான், வாய்ஸ் கொடுக்குறதும் நான் தான். அண்ட் தென் வீடியோ போடுறதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணுறதுமே நான் தான். இப்போ வந்து மூணு பேர் உயிரோடு இருக்கோம், அவனுங்க 2 பேர் உயிரோடு இருக்கானுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஏஸ் அடிக்கணும் மக்களே. இந்த டைம் எப்படியாச்சும் ஏஸ் அடிச்சிருவோம். ஒருத்தன் இறங்குறாங்க.
ஐயோ வரான்டா டே அப்பா நாக்கு நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ட்டு உள்ளார போயிருந்தானா அவனாச்சும் அடிச்சிருப்பான். இன்னும் ஒரே ஒருத்த மக்களே அவனை மட்டும் போட்டுருவோம். அங்கே அவன் தான் எனக்கு தெரிஞ்சு அங்கே சண்டை போட்டுட்ருக்கான்னு நினைக்கிறான். சொன்னானா இல்லையா அவன் தான் அங்கே இருக்கான். போட்டுறான் முடியும் அவ்வளோதான் மக்களே. ஏஸ் போட்டாச்சு மக்களே. டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட். ஆனால் இந்த மேட்ச் வந்து நாம் ஜெயிக்கணும். ஏஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீடியோ போட்டதுலேயே ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஏஸ் அடிச்சிருக்கோம் மக்களே. யாருக்கெல்லாம் இந்த ஏஸ் வந்து பிடிச்சிருக்கோம் அவங்களாம் அப்படியே சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. அப்புறம் பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப மெயின். ஓகே, சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 2 டாஸ்கில் வந்து பாதி டாஸ்க் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஏஸ் நாம் தான் 4 கில்லு மொத்தமாக 4 கில்லு அப்படியே அள்ளிட்டோம். ஏஸ் வந்து அடித்தாச்சு. ஸோ அதனால் இன்னும் 2 மேட்ச்சு அட்லீஸ்ட் இன்னும் 3 மேட்சாச்சும் ஜெயிச்சா தான் நம்மளால் போக முடியும். போவோம், ஜெயிச்சிடலாம் நினைக்கிறேன், ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அட்டு 1 கில்லு 1 நாக்கு பார்க்கலாம். இன்னொன்று நாக்காகுதான்னு எங்கே எவனையுமே காணோம். செத்தானா எவனும் உயிர் மட்டும் கொடுக்கவே மாட்டான். நம்மலாம் உயிர் கொடுப்போம், ஆனால் அவனுங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஐயோ போட்டுறா கைப்புள்ள. ஐயோ போச்சு மக்கள், போச்சு எல்லாம் போச்சு. நம்ம டாஸ்க்கு போச்சு, எல்லாம் போச்சு. டே உயிர் கொடுங்கடா, ஹெல்ப் மீன்னு சொன்னால் ஒருத்தன் கூட உயிர் கொடுக்க மாட்டேங்கிறான். ஹெல்ப் மீன்னு பேருக்கு தான் ஹெல்ப் மீ. நான் போகிறேன்டா, போகிறேண்ணா எங்கேயாச்சும் போங்க மக்களே. நாம்ளே கிவ் அப் கொடுத்துட்டேன். அது என்னால் முடியல மக்களே, என்னால் முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிவ் அப் கொடுத்தாச்சு. இவங்க ஜெயிச்சானுங்கன்னா பரவாயில்ல. 2 பேர் வந்து உயிரோடு இருக்காங்க. 2 பேரில் ஒருத்தனாச்சும் 1 கில்லாச்சும் போட்டுருங்க. அடே போடுறான் அப்பா. நல்ல வேலை அவன் வேறு சுட்டு வச்சுருப்பான் போல். இவன் பாட்டுக்கு வந்து சுட்டான். ஓசி கில்லு 5 கில்லு நம்ம வந்து எடுத்துருக்கோம். 6 கில்லாக தானே இருக்கணும். நாம் முன்ன சுட்டவனை வந்து உயிர் கொடுத்துட்டான் போல் மக்களே. அதனால் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த டைம் வந்து சும்மா கிவ் அப் கொடுக்க முடியாது, கம்பேக்கு தான். இப்போ கிவ் அப்லாம் முடியாது, கம்பேக் பாருங்கள். ஸ்மோக் பாம் எடுத்துக்குவோம். ஸ்மோக் பாம் சூப்பராக இருக்கும்ல. ஸ்மோக் பாம் எடுத்துக்குவோம். சாரி, கொஞ்சம் வாய்ஸ் வந்து அக்லியாக இருக்காது, எனக்கே தெரியுது. வாய்ஸ் வந்து கொஞ்சம் அக்லியாக இருக்குங்கிறது எனக்கே தெரியுது. ஸ்மோக் பாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போட்டு போயிடும். அங்கே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். போட்டாச்சு. இப்போ போயிட்டு என்னடா தராது. நெருப்பு விட்ற கண்ணு சும்மா வச்சுக்குவோம். தேவைப்படாது, சும்மா எடுத்து வச்சுக்குவோம். தேவைப்பட்ட மாதிரி அப்படியே வச்சுக்குவோம் மக்களே. இந்த மேட்ச்சில் எப்படியாச்சும் ஏஸ் போட்டாச்சு. ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு டாஸ்க் இருக்குது மக்களே, அதை எப்படியாச்சும் முடிச்சிடணும். அதுதான் நம்ம டேய் அது ஏன் கில்லுடா. அது ஏன் கில்றா. ஐயோ ஏன்டா என்னை மட்டும் இப்படி சாவடிக்கிறீங்க. ஐயோம்மா சாமிடி. ஏன்டா எனக்காடா உயிர் கொடுக்க போகிற. எனக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஏதோ அதை போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்டா டே. நம்ம டீமு தான் மென்டல்னு பார்த்தா இந்த டீமு ஃபுல் மென்டல் போல். இன்னும் ஒரே ஒரு கில்றா தம்பி, எப்படியாச்சும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துடுறா. 5 கில்லு நாம் எடுத்துருக்கோம். தம்பி ப்ளீஸ் டாடி, எனக்காக பார்த்து ஏதாச்சும் பண்ணி விட்றா. பாவண்டா, நான் ஏஸ் அடிச்சிட்டேன்டா. ஒரே ஒரு கில்லு தான்டா, அவளை மட்டும் போட்டுறா. லாஸ்ட்டாக ஒரு தீர்ப்பாளே பாத்துறா. 2 பேர் இருக்காங்க, முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். போச்சு சொல்லி அரை மணி நேரம் அவளை முடிக்கிறானுங்கன்னு சொல்லி அதுக்குள்ளார வந்துட்டா. ஒருத்தனை இங்கே போட்டு தள்ளிட்டாளா. இவரை பார்த்தா கொஞ்சம் பிளேயர் மாதிரி தான் தெரியாப்புல. பார்ப்போம் இவர் எப்படி என்னன்னு பார்ப்போம். இவரை பார்த்தா ஆனால் கொஞ்சம் பிளேயர் மாதிரி தெரியாப்புல. இவர் எப்படின்னு பார்ப்போம் மக்களே. டஸ்ட்டு கில்லெல்லாம் போய் அடிக்கிறான்னு கொஞ்சம் இது ட்ரை பண்ணிடாது. அடேய் செத்து போயிடுடி மோனே. நீ மட்டும் தோத்தன வச்சுக்கே செம்ம காண்டாயிருவேன் நான், தெரிஞ்சுக்கே. போட்டுறா டே ஹெட்டு டேமேஜ் கொடுத்துறான். மக்களே பையன் மரணமாக விளாண்டாப்புல. கொஞ்சம் லைக் போட்டுருவோமா? வேண்டாம் விடுங்க, அடுத்த மேட்ச்சில் போட்டாச்சு லைக்கு. சாரி மக்களே, கொஞ்சம் சவுண்டு வந்து மம்மி கம்மி பண்ண சொல்கிறாங்க, அதனால் கம்மி பண்ணிக்குவோம் கொஞ்சம். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து எப்படியாச்சும் இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிடணும். ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம டாஸ்க்கும் கம்ப்ளீட்டட். நம்ம ஜெயித்த மாதிரியும் இருக்கும், டாஸ்க்லேயும் நம்ம ஜெயித்த மாதிரி இருக்கும். இந்த 7th anniversary இது வேறு எப்போ முடியும்னே தெரில. இது வேறு இப்படி வந்தாலே ரூம் கார்டு மேட்ச் மாதிரி இருக்கா. தோற்றுருவோமோன்னு பயமாகவே இருக்குது. இது வேறு MP40 எடுத்துக்குவோம். MP40 அதில் இல்லைல்ல. போச்சு, தோற்றுடும். அதெல்லாம் தெரிஞ்சிச்சு, தோற்றுட்டோம், கன்ஃபார்ம் தோற்றுட்டோம். பாருங்கள் நீங்களே, இந்த ஒரு கில்லா பாருங்கள். அங்கே ஒருத்தன் நாக்கா எங்கடா எவனோ இங்கேயோ இருந்து அடிக்கிறான்.
ஓ எங்கடா அவன் எவனோ எங்கேயோ இருந்து அடிக்கிறான்ப்பா, ஆனால் எங்கே இருக்கான்னு தான் தெரியும். இவளா இவளுக்கு என்னன்னு எனக்கு புரியல. இவன் என்னை அடிக்கணும்னே அடிக்கிறாளா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. 12வதுல டேய் இவன் மொத்த கில்லையும் எடுத்துட்டாப்பா, ஏஸ் அடிச்சிட்டா. நாம் தான் அடித்தோம்னு பார்த்தா அவளும் அடிச்சுப்பிட்டா. மக்களே 3 டைம் அவனும் 3 டைம் அடிச்சிட்டான், நாமளும் 3 டைம் அடிச்சிட்டோம். ஸோ இதுதான் லாஸ்ட்டு டைமு. எல்லாம் வேண்டிக்கோங்க, நம்ம அடிப்போன்னு நம்பிக்கை இருக்குது, எனக்கான நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் நீங்கள் வந்து எப்படி நம்புறீங்களா இல்லையா அப்படின்றது பார்ப்போம். ஸோ அதனால் அப்படியே வீடியோ திறந்து பாருங்கள். கட் பண்ணிவிட்டு அப்படியே பாதியிலே போயிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் வீடியோ அப்படியே தொடர்ந்து பாருங்கள். நம்ம வந்து ஏஸ் அடிப்போம், எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. இந்த டாஸ்க்கையும் நம்ம வந்து முடிப்போம். இந்த டாஸ்க்கை முடிக்கலைன்னா நாளைக்கு முடிக்கணும். ஸோ அதனால் நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வச்சிங்கன்னா எல்லாமே நடக்கும் மக்களே. ஸோ அதனால் இங்கே ஒருத்தன் நம்மளுக்காக க்ளோவால் போட்டு போயிருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அங்கே வேறு அடி வாங்குறானுங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நாக்காக போகிறேன்னு நினைக்கிறேன். யாரும் பின்னாடி இல்லை, சாரி. 10:55 ஆயிடுச்சு. சொன்ன மாதிரியே நாக்காயிட்டேன். எனக்கு ஏன் பார்த்தீங்கன்னா என் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லை. அதை தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல வரேன். என் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இவன் மட்டும் என்ன தாட்டிக்க போகிறான் பார்க்கலாம் போங்க. அவ்வளோதான் மக்களே. நாம் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணல. அது வந்து ஓகே, என்னை வந்து மன்னிச்சிருங்க, என்னை வந்து திட்டாதீங்க, நான் வந்து பாவம். ஸோ அதனால் நான் வந்து டாஸ்க்கை வந்து முடிக்கல. அது வந்து எனக்கு வந்து நல்லா தெரியுது. நான் வந்து டாஸ்க்கையும் முடிக்கல. எங்கடா சொல்கிற டே லூசுப்பாயிலே. ஐயோ ஐயோ. சரி மக்களே, நாம் வந்து டாஸ்க்கும் முடியல. இவன் ஒருத்தன் 4 பேர்த்த அடிப்பானா? வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகேவா? பாருங்கள். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. ஆனால் ஒன்று சொல்லுங்கள், யார் யாருக்கெல்லாம் நான் தோற்றுருவேன்னு தான் தெரியும், கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் நாம் தான் ஃபஸ்ட்டு. எத்தனை கில்? நாம் எத்தனை 6 கில் எடுத்துடாச்சுப்பா, 6 கில்லு. ஆனால் முன்ன தோத்தாலுமே கூட 9 கில் எடுப்பேன். இந்த டைம் ஆனால் 6 கில் தான் மக்கள் எடுத்திருக்கேன். எனக்கு ஆனால் என்னன்னு தெரில. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுட்டேன். டாஸ்க் வந்து ஒரு டாஸ்க் கம்ப்ளீட்டடு, இன்னொரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டடு இல்லை. ஸோ அதனால் மக்களே ஓகே. இது என்ன ப்ளே 1 CSK ரேங்க்டு மேட்ச். ஓகே மக்களே, இது வந்து இன்னொரு மேட்ச் ஜெயிச்சா வந்து 4 போயிடுவோமா? ஸோ அதனால் அது இருக்கட்டும். இது என்ன ஒரு டாட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன? ஓ இந்த டோக்கனில், இந்த டோக்கன் போட்டால் அது வரும். இது பார்ப்போமா வந்துச்சான்னு. இந்த டைமண்ட் இது இல்லையா? ஓ இதுக்கு போல். இது ஒரே ஒரு இதுதான் வருமா? ஓகே, இது ஒரே ஒரு இதுதான் வருமா? எத்தனை இது? 10 இது வேணும்னா அதுக்கு வந்து காசு கொடுக்கணுமா? ஓகே கைஸ், நாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கு, சப்ஸ்கிரைபு ஆல் பட்டனில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.